ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளி மூலம் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் த மேஜிக் ஆஃப் நம்பர் 5. 1 முதல் 9 வரை உள்ள எண்களை நாம் வரிசையாக எழுதும் பொழுது நடுவில் எழுதப்படக்கூடிய ஒரு எண் 5ஆம் எண். இந்த பக்கம் 4 எண்கள், இந்த பக்கம் 4 எண்கள். இந்த மொத்த எண்களையும் அரவணைத்து செல்லக்கூடியது இந்த 5ஆம் எண். பல இன்றியமையாத விஷயங்கள் 5ஆம் எண்ணில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பஞ்சலோகம் என்று சொல்கிறோம். அதாவது நாம் வழிபடக்கூடிய இந்த இறைவனின் விக்கிரகங்கள் பஞ்சலோகங்களில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இறைவனுக்குத்தான் பஞ்சாமிர்தத்தை நாம் நைவேத்தியம் செய்கிறோம். பிறகு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் போன்ற 5 விஷயங்களை தான் உள்ளடக்கியது இந்த பஞ்சாங்கம். ஒரு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது பஞ்சகவ்யம். அதன் மூலம் பல சாணித்தியங்கள் நமது உடலுக்கு கிடைக்கின்றது. அதே போல் பஞ்சதந்திரம், சிவ வழிபாட்டுக்கு பஞ்சாட்சரி மந்திரம், மேலும் 5 அடக்கி ஆள்பவன் இன்று உலகத்தில் சிறந்த மனிதனாக போற்றப்படுகிறான். பல இன்றியமையாத தத்துவங்கள் இந்த 5ஆம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிறந்த தேதியிலோ அல்லது தேதி, மாத, வருட கூட்டு எண்ணிலோ 5ஆம் எண் வரும் பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபராகிறீர்கள். அதாவது யூ ஆர் அ பிளெஸட் சைல்டு ஆர் யூ ஆர் அ பிளெஸட் பர்சன். உங்களது பிறந்த தேதி 5, 14, 23 போன்ற தேதிகளில் இருந்தால், அல்லது தேதி, மாத, வருட கூட்டு எண் 5, 14, 23, 32, 41 போன்ற எண்களில் வந்தால் நீங்கள் ஒரு வரம் வாங்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் அதன் உள்ளர்த்தம். சரிங்க சார், நீங்க சொல்றது ஓகே. எனது தேதியில் இந்த 5ஆம் எண் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்பதை இந்த பதிவின் முடிவில் நாம் காண்போம். இந்த 5ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் புதன், மெர்க்குரி என்று அழைக்கப்படுவது உண்டு. இந்த புதனைத்தான் புத்தி காரகன், அதாவது புத்தியை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இந்த புதன் என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் ஜோதிட ரீதியாக ஆட்சி, உச்சம் மற்றும் மூல திரிகோணம் என்ற பலத்தையும் பெறுகிறது. இந்த புதன் ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய யோகம்தான் பத்தர யோகம். பஞ்ச மகா புருஷ யோகங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த புதன் என்ற கிரகம் கொடுக்கும். அதாவது நமது புத்தி கூர்மையை, சாதுரியத்தை, அறிவாற்றலை, புதிதான விஷயத்தை நாம் கிரகித்துக் கொள்வதை இந்த புதன் தான் கொடுக்கிறது. ஒரு இடம் இருக்கிறது, அங்கு பல நபர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒருவர் தனது தோற்றத்தால் மற்றவரை கவருகிறார், இன்னொருத்தர் தனது ஆளுமையால் மற்றவரை கவருகிறார், இன்னொருத்தர் தனது பராக்கிரமத்தால், உடல் வலிமையால் மற்றவரை கவருகிறார். ஆனால் இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஒரு 15 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த தோற்றமானது ஓரளவுக்கு சரிந்து போயிருக்கும். அந்த உடல் வலிமையோ பராக்கிரமோ ஓரளவுக்கு குறைந்திருக்கும். ஆனால் அந்த புத்தி கூர்மையாக அந்த இடத்தில் அந்த நபர் மற்றவரை கவரும் பொழுது நாளாக இந்த புத்தி கூர்மை என்பது மேலும் மேலும் மெருகேறி கொண்டுதான் போகும். இந்த 5ஆம் எண் தான் இந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியது. நடுவில் நிற்பது இந்த 5ஆம் எண் தான். எந்த நியூமராலஜியாக இருக்கட்டும், லோஷோ கிரிட் என்று ஒரு நியூமராலஜி மெத்தட் சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டு உலகளவில் இன்று பிரபலமாக இதனை பல பேர் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லோஷோ கிரிட் சக்கரத்தில் கூட இந்த 5ஆம் எண் என்று சொல்லக்கூடிய புதன் நடுநாயகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். பல தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் சாதனையாளர்கள் ஒரு 4-5 பேரை எடுத்துப்பார்கள். 5ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் முதன்மையானவர்களாக தங்களது ஆதிக்கத்தை, ஆளுமையை, புத்திசாலித்தனத்தை மற்றவர் மேல் செலுத்துபவர்களாக, இவர்களது ஆணைக்கும் இவர்களது ஆளுமைக்கும் மற்றவர்கள் கட்டுப்படுபவர்களாக, பலர் இவர்களுக்காக காத்திருப்பவர்களாக, பலர் இவர்களை ரசிப்பவர்களாக, அது திரைப்படத்துறையாக இருந்தாலும், அல்லது அரசியலாக இருந்தாலும், அல்லது விளையாட்டு துறையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வியாபார பொருட்களாக இருந்தாலும், இந்த 5ஆம் எண்ணின் ஆதிக்கம் அனைத்து இடங்களிலும் பூரணமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் இந்த 5ஆம் எண் மட்டுமல்லாமல்
இந்த ஐந்தாம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள், அதாவது இந்த ஐந்தாம் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள தெய்வமாக இருந்தாலும், வண்ணங்களாக இருந்தாலும், ரத்தினங்களாக இருந்தாலும், இந்த ஐந்தாம் எண்ணை போலவே எல்லா இடத்திலும் பூரணமாக தனது ஆற்றலை செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஐந்தாம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் புதனுக்கு பிரதி தேவதையாக வருவது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை பற்றி பெரிதாக நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. அதாவது உலகளவில் ஹிந்துயிசம் என்பது 10% குறைவாக இருந்தாலும் அதிகமாக செல்வ செழிப்பு நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் உலக அளவில் 2ஆம் இடத்தில் இருப்பது திருப்பதி பாலாஜி. நீங்கள் இதே திருப்பதியில் போய் ஏராளமான வியாபாரிகள், ஏராளமான வெளிநாட்டவர்கள், வடநாட்டவர்கள், நம் நாட்டை சேர்ந்தவர்கள் கூட காணிக்கையை அங்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டுவதை நீங்களே உங்களது கண்களில் பார்த்திருப்பீர்கள். அதே வியாபாரியிடமோ அதே வெளிநாட்டவரிடமோ தனியாக அழைத்து ஒரு 10 ரூபாய் 50 ரூபாய் அன்னதானம் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இவர்கள் ஐந்தாம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வத்தை இன்று வியாபார கூட்டாளியாகவே வைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு இதன் பலன்களை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் ஒரு வியாபாரியிடம் ஒரு தட்சணையோ ஒரு காணிக்கையோ ஒரு இடத்தில் செலுத்துகிறார் என்றால் அதில் அவரெல்லாம் பிரதிபலன் இல்லாமல் செய்வாரா? நீங்களே நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த பெருமாளின் பெயர்கள் தான் இன்றளவுக்கும் பல இடங்களில் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நாராயணன், கோபால், ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மணன், லக்ஷ்மி நாராயணன், கேசவன், மாதவன், வாசுதேவன், கிருஷ்ணன், இந்த பெயர்கள் எல்லாம் இன்று எத்துறையானாலும் அதில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நான் சொன்ன பெயர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இன்று தமிழ்நாடு அல்ல, இந்திய அளவில் உள்ள ஹோட்டலில் முதலாளிகள் எல்லாம் இந்த பெயர்களில் தான் வருகிறார்கள். இன்ஃபோசிஸ் என்று நாம் சொல்கிறோமே, அதன் உரிமையாளர் அவர் பெயர் நாராயணமூர்த்தி. டிவிஎஸ் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். பல ஆண்டுகளாக முதன்மையானவர்களாக திகழ்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் பெருமாள் பெயரில் தான் பார்க்க முடியும். லக்ஷ்மி மிட்டல் என்ற ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் இந்தியாவிலிருந்து இன்று உலக அளவில் உள்ள முதல் பணக்காரர்களில் முக்கியமான ஒரு நபராக திகழ்கிறார். அவர் பெயர் லக்ஷ்மி. லக்ஷ்மி என்பது பெருமாளின் பெயராக வருகிறது. இந்த ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய பெயர்கள், அதாவது ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு. அந்த விஷ்ணுவின் பெயரை நமது குழந்தைகளுக்கோ அல்லது நமது நிறுவனத்துக்கோ, ஏராளமான நிறுவனங்கள் இந்த பெருமாள் பெயரில் வருவதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். பாலாஜி ரோடுவேஸ், பாலாஜி டிரான்ஸ்போர்ட்ஸ், கிருஷ்ணன் பவன், கிருஷ்ணா பவன் என்றெல்லாம் ஏராளமான பெயர்கள் அவர்கள் சார்ந்த துறையில் முன்னோடிகளாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மேலும் இந்த புதன் என்ற கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள ரத்தினத்தின் பெயர் மரகத பச்சை, ஆங்கிலத்தில் கிரீன் எமரால்ட், அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் a millionaire's stone. இந்த மரகத பச்சையை பற்றி ஏராளமான குறிப்புகள் நமது யூடியூப் சேனலிலும் கொடுத்துள்ளோம். திருப்பதியில் உள்ள மகாவிஷ்ணு தனது நெத்தியில் கிட்டத்தட்ட 30 கேரட்டுக்கு மேல் ஒரு பிரதானமான மரகத பச்சை ரத்தினத்தை அணிந்திருக்கிறார். மரகத லிங்கம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய பக்தர்களை, வாடிக்கையாளர்களை தன் வசம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மரகத பச்சை என்ற ரத்தினத்துக்கு உண்டு. புதன் என்ற கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள வண்ணம் தான் கிரீன், அதாவது பசுமை. பசுமை என்றாலே செழிப்பு என்று அர்த்தம். எவ்வளவோ தலைவர்கள் இந்த பச்சை நிறத்தை எல்லா இடங்களிலும் உபயோகித்து வெற்றி கண்டதை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்களே. இவ்வளவு இன்றியமையாத விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த புதன் என்ற ஐந்தாம் எண் ஒருவேளை நமது டேட் ஆஃப் பர்த்திலோ அல்லது நமது வருடத்திலோ இல்லை என்றால் நாம் இதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்ய வேண்டும்? அதாவது இந்த ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் 5, 14, 23, 32, 41 போன்ற எண்களை நமது பெயரில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ அடையார் ஆனந்த பவன் என்ற ஒரு ஹோட்டல் இருக்கிறது. இவர்களது உணவகத்தின் பெயர் A2B என்று வைத்து ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 என்ற ஒரு அல்பபெட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஐந்தாம் எண் வருகிறது. இந்த ஐந்தாம் எண் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை காந்தம் போல் எடுத்துக் கொள்ளும். மேலும் வாகன எண்கள், அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அல்லது உங்களது
பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு 5ஆம் எண்ணை பொருத்தி கொள்ளலாம். வாகன எண்களுக்கு எவ்வாறு 5ஆம் எண்ணை பொருத்த வேண்டும் என்பது நமது யூடியூப் சேனலில் ஒரு காணொளியில் நாம் கொடுத்துள்ளோம். மேலும் உங்களது கூகுள் பே, போன்பே பாஸ்வேர்டில் நீங்கள் 5ஆம் எண்ணை எடுத்துக் கொள்ளலாம். உங்களது வீட்டு எண் 5ஆம் எண்ணை எடுத்துக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் தங்கக்கூடிய அறை எண்கள் அல்லது வேற ஏதாவது லக்கி நம்பர்ஸ் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த 5ஆம் எண்ணை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். சரிங்க சார், நீங்க சொல்வதை போல் 5ஆம் எண்ணை நாங்கள் எடுத்துக்கொண்டு விட்டோம். பிறகு இந்த 5ஆம் எண்ணுக்கு உண்டான லக்கி கலர்ஸ், இந்த பச்சை நிறத்தை நீங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த எண்ணெய், அந்த நிறத்தை, அந்த ரத்தினத்தை நீங்கள் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பிறகு அதன் இன்றியமையாத விஷயங்கள் உங்களது உடலோடு ஒட்டி கொண்டு தேவையான அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த வெற்றியை காந்தம் போல் உங்கள் பக்கம் எடுத்துவிடும். நீங்கள் அந்த வெற்றியை வெகு சீக்கிரமாக உணர்வீர்கள். இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் எனக்கு 7.5 சனி, எனக்கு அஷ்டம சனி, எனது தொடர் கர்மா, ஏதோ எங்களது தாத்தா, எங்களது பாட்டி ஏதோ ஒரு காலத்தில் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்பொழுது நாங்கள் வருத்தி கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை நாட்கள் தான் இன்னும் நீங்கள் கதவை அடைத்து வைத்திருப்பீர்கள்? கதவை தரங்கள், வெளிச்சம் வரட்டும். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? கிழக்கு திசையிலிருந்து தானே வருகிறது. அந்த கிழக்கை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் தான் மேஜிக். இதன் பெயர் மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவிக் சில்வர், பாதரசம். இதற்கென்று ஒரு வடிவம் கிடையாது. ஒரு இடத்தில் பாதரசத்தை நாம் இடும் பொழுது அந்த வடிவத்தை அது எடுத்துக்கொள்கிறது. இட் டேக்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த ஷேப் வேரெவர் இட் இஸ் பீயிங் கெப்ட். அதனால் வரக்கூடிய புது விஷயங்கள், புது அப்டேட், புது மாற்றங்கள், டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் எக்ஸலன்ஸ் போன்ற அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இன்று முன்னோடியாக பல இடங்களில் வெற்றி வாகை சூடக்கூடியது இந்த புதன் என்ற 5ஆம் எண். இனியும் நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? இந்த புதனை எடுத்துக்கொள்வோம். பெயரில் உங்களது வாழ்வில் ஒரு மேஜிக் என்றால் அது இந்த 5ஆம் எண். ஏராளமான சாதனையாளர்கள், வெற்றியாளர்களை நாம் இந்த 5ஆம் எண்ணில் பார்க்க முடியும். சீக்கிரம் ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக நீங்கள் உலா வர வேண்டும் என்றால் உங்களுடைய மேஜிக் இஸ் நம்பர் 5. நண்பர்களே, மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள்.